ஹாய், வெல்கம் டு சாரவின் சமையல். இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி மீன் ஃப்ரை பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 4 மீனை மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம் தூள் தூளாக கட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய், கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, சீரகம், குருமிளகு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி, உப்பு. இன்றைக்கி நம்ம மசாலா அரைச்சி நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறோங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், பூண்டு, அப்புறம் குருமிளகு, சீரகம், இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.25 டீஸ்பூன் போடுறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா இப்போ பரட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலக்கிட்டேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இந்த கருவேப்பிலை எதுக்கு இந்த மசாலோட போடுறோன்னா, நம்ம மீனோட தடவி ஆயிலில் போடுறப்போ இந்த கருவேப்பிலை அந்த ஆயிலோட பொரியிறப்போ அந்த ஸ்மெல் நல்லா இருக்குங்க. ரொம்ப சத்தும் கூட கருவேப்பிலை. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லா பரட்டி எடுத்து வச்சுட்டுங்க. இது போல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எனக்கு பிடிச்ச 4 அயிலை மீனை நான் வாங்கி நல்லா கழுவி உப்பெல்லாம் போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்களும் அது போல் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மீனை க்ளீன் பண்ண மீனை நம்ம நடுவில் லைட்டாக கத்தி வச்சு கிராஸாக இது பண்ணி விடுங்க. அப்படியே கீத்தலாம் போட்டு விடுங்க. ஏன்னா அப்போ தான் மசாலா நம்ம தடவுறப்போ மீனை நல்லா பிடிக்குங்க. இது போல் நல்லா கீறி விட்டுக்கோங்க மீனில். இது போல் நல்லா கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா பிடிக்கும். எல்லா மீன்லேயும் அதே போல் கீத்தல் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கீத்தல் போட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை மசாலா கூட சேர்த்துடலாம். மீன் எடுத்து நல்லா மசாலோட பரட்டிக்கோங்க. உள்ள எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. பாருங்கள், நல்லா தடவிட்டேன். இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். அது போலவே எல்லா மீனையும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த கீத்தல்குள்ளையெல்லாம் நல்லா கை விட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கீத்தல்குள்ளையெல்லாம் அந்த காரமெல்லாம் போகும், மசாலா நல்லா இறங்கும் உங்களுக்கு.
பாருங்கள், நல்லா மசாலா படுற மாதிரி எல்லாம் கலக்கி எடுத்து வச்சுட்டுங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மசாலாவோடு நல்லா ஊறட்டுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். கடாயை ஒன்று எடுத்து வச்சு பற்ற வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயட்டும். கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க. ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ மீனை வந்து தட்டி வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா கருவேப்பிலை போட்டுக்கலாம். மெதுவாக போடுங்க. நல்லா வெந்துடுச்சு. ஒரு சைடு இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. வேகட்டும். பாருங்க, நல்லா 2 பக்கம் வெந்து வந்துடுச்சு. எடுத்துடலாம் ஃபிஷ்ஷை. நல்லா முறு வெந்துடுச்சுங்க. பாருங்கள், இப்போ சுவையான டேஸ்ட்டான செட்டிநாட் மீன் வறுவல் ரெடி. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.